ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நன்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னி அதிர நிழலுக்காக இன்று ஒரு நேர்காணல் யாருடன் என்றால் பல் மருத்துவர் அட்ஜயா பல் மருத்துவமனையுடைய பல் மருத்துவர் திரு பாரதி அவர்களோட எதனை பற்றி என்றால் நம்ம பல் மருத்துவமனையில் என்ன அறிமுகம் செய்திருக்கிறார் என்பதை ஒரு விரிவான ஒரு விளக்கத்தோடு நம்முடன் இணைகிறார். இவருடைய ஒரு ஸ்பெஷலை நம்ம என்னென்ன அட்வான்டேஜை நம்ம கொடுக்கணும், எதுக்கு மக்களுக்கு விரைவாக நம்ம சென்றடையணும், அந்த மக்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கும் என்ற கண்டறிந்து அதனை நம்ம ஊருக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் பொதுநல சிந்தனையோடு இவர் செயல்படுறாரு. வாங்க கேட்போம். இன்ட்ரா ஓரல் ஸ்கேனர் என்ற ஒரு மிஷினை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. பட்டுக்கோட்டை தாலுக்காவிலேயே இதான் முதன் என்று பெருமிதம் கொள்கிறார் தன்னடக்கத்தோடு. வாங்க கேட்போம். சார் நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் சார். நான் நேற்று உங்களோட இதை ஒரு தளத்தில் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் பண்ண மக்களுக்கு விரைவாக இந்த பள்ளியிலேருந்து விடுபட வேண்டி இந்த ஒரு இன்ட்ரா ஓரல் ஸ்கேனர் அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம் சார். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் எக்ஸ்ரே, இன்ட்ராவரல் கேமரா அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது. இந்த இன்ட்ராவரல் ஸ்கேனர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, துல்லியத்தன்மை மிக மிக துல்லியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வசதியோட இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட ஒரு நம்மளுடைய வாயில் இருக்க மெஷர்மெண்ட்டை அக்யூரேட்டாக எடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராஓரல் ஸ்கேனர்னு சொல்கிறது. இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்கள் அவைலபிளாக கிடையாது. இப்போ நம்ம இதை வந்து ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மக்கள் நிறையா பேருக்கு வந்து ரொம்ப வெகுவாகவும் ரொம்ப சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் வந்து அதிகமாக எடுக்க முடியும் சூழ்நிலைகள் அமைய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வெளிநாடுகளில் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே லீவுக்கு வர்றாங்க. அப்படிங்கிறப்போ நிறைய சிகிச்சைகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலதாமதமாகிற சூழல் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பல்லு செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம செஞ்சு அது கொரியர் அனுப்பி அது திரும்ப வர்றதுக்கான கால டைம் 7 நாளோ 10 நாளோ டைம் எடுத்துருது. பட் இப்போ இந்த ஸ்கேனர் மூலமாக செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா வித்தின் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இங்கேயே ரெக்கார்ட் பண்ணி அளவை வந்து லேபுக்கு மெயில் பண்ணிவிடுவோம். அந்த மெயிலை வந்து அவங்க பிரிண்ட்டை எடுத்துகிட்டு அதில் பல்லு செஞ்சு நமக்கு ரிட்டன் அனுப்புகிறாங்க. ஸோ வித்தின் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே ஒரு 20-30 நாள் செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். இப்போ ஆக்சுவலி இதுதான் ஸ்கேனரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு பேஷண்ட்டோட உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு அளவு. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 365 டிகிரி இதில் வந்து எல்லா பக்கமும் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். இப்போ இங்கே இருக்க சொத்தை பற்களோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்க சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸோ நம்ம கிளியராக வந்து இதில் விஷுவலாக பார்த்துட முடியும். இது மட்டும் இல்லாமல் இப்போ வாய் கடிமானத்தை வந்து இதில் பதிவு பண்ணிடுறோம். சில டைம் கடிக்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க பல்ல கடிக்கும்போது பிரச்சனை இருக்குது, பல்லு சைஸு ப்ராப்ளம் இருக்குது, இடைவெளி இருக்குது, இந்த இடுக்குகள்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அக்யூரேட்டாக அந்த கடிமானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக ரெக்கார்ட் பண்ணிடும். அப்போது உங்களுக்கு அந்த கரெக்டான சைஸ் என்னவோ அந்த சைஸுக்கு கரெக்டான அளவில் வந்து உங்களுக்கு பல்லு அக்யூரேட்டாக கிடச்சிரும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். அதில் எப்படி வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை நம்ம எப்படிலாம் சரி பண்ணணும், பல்ல எப்படி விளக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் உங்களுக்கு வந்துடும் சார். இது மட்டும் இல்லாமல் பல்லுக்கு கம்பி போடுறத பற்றி சில டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை வந்து டாக்டர் பிரியங்கா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க சார். சரி சார். ஏன்னா அது போடணும்ல. திருமதி பிரியங்கா பாரதி அவர்கள் இணைகிறாங்க. வாங்க அவங்கள்ட்ட பற்றி இந்த டெக்னாலஜி பற்றி கேட்போம். தங்கச்சி நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா. ஓகே, ஸோ நம்ம ஸ்கேனர் இன்ட்ராவரல் ஸ்கேனரோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜி வந்து இன்விசிலைன் அலைனர்ஸ் யூஸ் பண்றது தான், கம்பி போடுறதுக்கு பல் வருஷப்படுத்துறதுக்கு. ஸோ இதுல வந்து எப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டுமே வந்து நம்ம இதுல வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ ஃபார்மேட்லயே நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பிஃபோர், இதுல வந்து எப்படி பல் மாற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து வீடியோவா வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து நமக்கு மல்டிபிள் வியூஸ்லயும் காமிச்சிருவாங்க. இப்ப வந்து மேப்பல்லு, கீத்தாடை, சைட் வியூ எல்லாமே வந்து எப்படி வருஷப்படுத்தினா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி பிஃபோர் ட்ரீட்மெண்ட்டே நமக்கு வந்து கிடைக்கும்.
இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வைத்தியத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். எப்படி இருக்கும், ஏன்னா சில பேருக்கு அந்த பயம் இருக்கும், கூச்சம் இருக்கும், இது எப்படி கொண்டு போகும், ட்ரீட்மெண்ட் எப்படி கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி, இந்த அளவுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது. இது ஜென்ரலி ஸ்கேன் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து தருவாங்க. பட் இப்போ நம்ம கிளினிக்ல இங்கேயே ஸ்கேன் பண்ணி இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாம். வேற என்னம்மா சிறப்பம்சம் இருக்கு? கம்ஃபர்ட் தான் சார். நம்ம அளவெடுக்கும் போது வந்து நிறைய பேருக்கு வந்து கொமட்டல் இருக்கும், அந்த கேக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இம்ப்ரெஷன் எடுக்கும் போது அதையெல்லாம் இதில் கம்ப்ளீட்டாக வந்து தவிர்த்துடலாம். ஏன்னா நம்ம ஸ்கேனர் வந்து ரொம்ப ஹேண்டி அண்ட் கம்ஃபர்டபுள். ஸோ இதை வச்சு நம்ம அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு பென் அளவுக்கு தான் இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் அளவெடுக்கும் போது என்ன இருக்குமோ அதெல்லாம் கோத்ரூ பண்ண தேவையில்லை. இந்த மிஷினே வந்து அனைத்தையும் கண்டுபிடிச்சிடும். எது பல்ல நீக்க வேண்டியது எல்லாமே சொல்லிடும். பல் அடைக்கிறது எது பண்ணணும், பல்லு எடுக்கணுமா வேண்டாமா, பல்லு வருஷப்படுத்தணுமா, எல்லா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸையும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ஹெல்த் ரிப்போர்ட்டாக நமக்கு ஜென்ரேட் பண்ணியும் கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்க. வேற எதனா ஸ்பெஷல் நீங்கள் சொல்லிடுங்க. இதுக்காக தனியாக எதுவும் சார்ஜஸ் பண்ணுறீங்களா சார்? இல்லை சார், நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி சார்ஜஸ் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. நிறைய இடங்களில் சார்ஜஸ் இருக்கலாம், மேபி நம்ம வந்து இன்னும் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா வந்து இந்த டெக்னாலஜியை ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும், இது மக்களுக்கு ரொம்ப பயன்படும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணியிருக்கோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப அதிநவீனமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த தொழில்நுட்பம் இணைந்தது தான் இந்த டெக்னாலஜி. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது பின்னாடி நடக்கிறது எல்லாமே அதுல வந்து நம்ம ஈஸியா கவனிச்சு பார்த்துக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதுல மிக முக்கியமான விஷயம்னா துல்லியத்தன்மை. அதாவது வந்து ஒரு சின்ன 1 மில்லிமீட்டர் கூட துல்லியத்தன்மை இல்லை அப்படின்னா வைத்தியங்கள்ல வந்து நிறைய குறைகள் ஏற்படும். ஒரு சின்ன உணவு துகள்கள் மாட்டினா கூட பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் ரொம்ப துன்பப்பட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து இதில் ரொம்ப அக்யூரேட்டாக ரெக்கார்ட் பண்ணி அந்த இடங்களை அந்த சரி பண்ணி அதுக்கப்புறம் பல்லு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ இல்லை ஒரு இம்ப்ளான்ட் போடுறோன்னு வச்சுக்கோங்க, ஸ்க்ரூ போட்டுட்டு ஒரு ஸ்க்ரூவில் வந்து ஒரு 2 மில்லிமீட்டர் நகண்டுருச்சு, ஒரு டைட் பண்ணும்போது அதில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா அதோட லைஃப் ஸ்பேனே குறைஞ்சிரும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை மிக துல்லியமாக ரெக்கார்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அதோட லைஃப் ஸ்பேனும் நம்ம அதிகப்படுத்தி கொடுத்துடலாம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஊர்லேயே இப்போ ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இதை கொடுத்துருக்கோம். இது தவிர நம்ம இதுக்காண்டி ஒன்றும் ஸ்பெஷல் சார்ஜஸோ இதுக்காண்டி எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டோ நம்ம இப்போ வரைக்கும் எந்த சார்ஜஸும் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணல. ரெகுலராக பண்ணுற எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி இது போயிட்டுருக்கு. சக்ஸஸ் ரேட்டும் நல்லா இருக்குது. அவங்களுக்கு ஆல்ரெடி பண்ணதை விட இப்போ பண்ணது ரொம்ப பிடிக்கவும் செஞ்சுருக்கு. ட்ரீட்மெண்ட் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, தொந்தரவு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே நமக்கு சொல்லியிருக்காங்க சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இதை நம்ம அதிர நிலையில் நம்ம பதிகிறதுல மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது. இந்த மருத்துவமனை அட்ஜயா பல் மருத்துவமனை வெகு விரைவில் 10 ஆண்டு கொண்டாட இருக்கிறா கேள்விப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம மனதார வாழ்த்துறோம். மென்மேலும் நீங்கள் வளர எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். அதே சமயம் இந்த அட்ஜயா பல் மருத்துவமனை எந்த இடத்துல இருக்குன்னா நம்ம அதிராமண்ண பேருந்து நிலையத்திலிருந்து மயிலங்கோட்டை சாலையில் மெயின் சாலையில் அது மாசு ரெடிமேடு கடை அருகாமையில் தாங்க அந்த அட்ஜயா பல் மருத்துவமனை இருக்குது. சார தொலைபேசி இது உங்களுக்கு தொலைபேசி எண்ணு தான் நீங்கள் சொல்லலாம். இருக்குது சார், தொலைபேசி நம்பர் கிளினிக் நம்பர் எப்போவுமே நம்ம அவைலபிள் தான். சரி சார். 7094809148 இதுதான் நம்ம கிளினிக் நம்பர். இதில் வாட்ஸ்அப்பும் இருக்கும். நீங்கள் எந்த நேரமும் அதில் கான்டாக்ட் பண்ணி நம்மளை தொடர்பு கொண்டுக்கலாம் சார். எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றி சார், தேங்க்யூ சார்.